ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். ஏன் செவ்வாய்க்கிழமை இந்த பலனை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ராணி உங்களுக்கு வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் வச்சுருக்கோம். முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ரிஷபராசியில் செவ்வாய் இருக்காங்க, மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், கடக ராசியில் புதன் குரு சுக்கிரன் இருக்காங்க, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இந்த வாரம் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ஆக இவங்க இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இந்த கிரகங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இந்த பார்வை பலன் இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சஞ்சாரம், இந்த அடிப்படையில் தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரம் இருக்குதுன்னு பார்க்குற போது, உங்களுடைய ராசிக்கு உரியவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கே தெரியும். அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம்னு அர்த்தம். ஸோ இந்த வாரத்தில் வருமானம் தான் நமக்கு எல்லோருக்கும் மெயின். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல. ஆனாலும் எப்பயுமே உங்கள் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு நிவர்த்தியாக ரிலேஷன் யாராவது இருந்தால் உதவி பண்ணுங்கள், இதனுடைய தாக்கம் குறையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுமா? இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார வெளியே காரியங்கள் கைகூடுமான்னா இந்த வாரம் இல்லை. அதனால் பெருசாக அலட்டிக்காமல், பெருசாக எஃபர்ட் எடுக்காமல், நார்மலாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் உங்கள் ஃபீல்டில் ரொட்டீன் லைஃப்பை மட்டும் பாருங்கள். பெருசாக எஃபர்ட் கொடுத்து பெருசாக இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது அதுக்குரிய புதன் 4ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். ஒரு ஆறுதலான விஷயம், சனி பார்க்குறார். சனி பார்த்தால் வேலையே இருக்குது, பட் அந்த வேலையில் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களான்னா கண்டிப்பாக இந்த வாரம் இல்லை. ஸோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் எப்போயுமே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. இந்த வாரம் அப்படி தான் இருக்குது. அதனால் உங்களுடைய கரியரில் எந்த வேலையாக இருந்தாலும் திருப்திகரமாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுவுமே அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. பிஸ்னஸ்லையுமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எங்களுக்கு எது ஃபெய்த்தாக இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. நண்பர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு நன்மை ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். ஆக குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் பெருசாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. பற்றாக்குறைக்கு சூரியன் வேறு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிரிஞ்ச உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இருக்குது. நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன பிளான் பண்ணுறீங்க, ஸ்கெட்ச் பண்ணுறீங்க, அது அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். பெருசாக நீங்கள் யாரையாவது நம்பியிருக்கீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து இந்த வாரம் உங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நிறைய படிங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறத இந்த வாரம் பிளான் பண்ணுங்கள். எதையெல்லாம் முதல்ல செய்யணும்னு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதை இந்த வாரம் கிரகங்கள் நல்லா இருக்கும் போதே மூவ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல, மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறது, அடக்கி வாசிங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். நல்ல நட்புகளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நண்பர்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் விநாயகரையும் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்கார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 2ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இதுவும் உண்டு. நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இந்த வாரம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நல்லா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் என்ன எஃபர்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. சராசரி வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, ஹைக்கு, இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் உண்டு. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். பாஸ்போர்ட், வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் கூடும். எது எப்படி இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அரசாங்கத்தால் நன்மைகள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. அதெல்லாமே யூக வணிகங்கள் அத்தனையுமே கை கொடுக்கும். குறிப்பாக ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. கோல்டு பாண்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும், சில்வர் வாங்குறதா இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு, நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் இந்த வாரம் 3 கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறது. ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதுவும் குறிப்பாக இது வரைக்கும் மேரேஜ் வேண்டான்றவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இறையறலால் உண்டு. ரொம்ப நாளில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அது நன்மையாக முடியும். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அத்தனை விதமான சோசியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. குழந்தைக்கு அது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் இந்த வாரம் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த வாரத்தில் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனை ஃபேவரபுளாக இருக்கும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கார், வேலை கொடுப்பார். அதே சமயத்தில் குரு பார்க்கும் வேலையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதில் யாரெல்லாம் கரியர் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷனில் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே துர்க்கையும் சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல அவர் வாங்கின சாரம் ராகு 7ல் இருக்கார். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் கவனமாக பண்ணுங்கள். உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன் ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டு முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் புதிய நிகழ்வுகளோ புதிய சிந்தனைகளோ பெருசாக வேண்டாம். அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதும் அவ்வளோ சிறப்பாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது. இளைய சகோதரர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் போத் ஆர் சைடு நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். குறிப்பாக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த வாரம் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி உங்களுடைய சர்வீஸை விட்டு வெளியே வர்றதை பார்க்குறாரு. மாறுபட்ட கிரகங்கள், மாறுபட்ட பலன்களை இந்த வாரம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சூழ்நிலை இல்லை. சப்பார்டினேட் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இல்லை. சுப்பீரியரும் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய வேலையில் வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. நீங்களே சோலாக எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நல்லா பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, பணம் வராது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். வாங்கின சாரம் குருவும் அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த லாபம் அப்படின்னாலே உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகும். வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம். அதெல்லாம் நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நிறைய நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களை நீங்கள் பெருசாக முன்னெடுத்து வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துங்க, குழந்தைகள் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள், அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் அத்தனையும் உண்டு. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் கை கொடுக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் தேவையில்லாத ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும்,
யூக வணிகங்கள் எதுவுமே கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரை பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா உண்டு. இந்த வாரத்தில் உடலில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்பில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா கடன் இருந்தால் சந்தோஷப்படுங்க, கடன் இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளையும் விநாயகரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் புதனுடைய நட்சத்திரம், அவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். 10 நாள் அந்தஸ்து, கௌரவம், புகழ், ஏதோ ஒரு விதத்தில் செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், சனி வேற பார்க்குறார். அப்போ ஒரு நன்மை ஒரு தீமை. ஆக இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தடை இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்களில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறது. எஃபர்ட் கொடுத்து பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களையுமே அலாட்டாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது இருந்தால் அந்த படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்குறது ப்ளஸ். உங்கள் செவ்வாயும் சந்திரனோட தொடர்பு கொள்கிறாரு. அந்த சந்திரன் 9ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி, குரு பகவானுடைய பார்வை, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் ராசியை குரு பார்க்கறது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமர்சனம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களோட முயற்சியில் எஃபர்ட்டை கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன முயற்சி பண்ணலாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு அனுகூலம் பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய இறைவனுடைய அனுகூலம் இந்த வாரம்
உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அப்பாவோட பெரிய லெவலில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பெரிய ப்ராஃபிட்டபிள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் டிலே ஆகிருக்கு, நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் அது இல்லாமல் பெருமாளுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் இருக்காங்க. அதனால் இந்த வாரம் பொறுமை, நிதானமாக இருங்க. வராத பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், கைக்கு வர்றதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்சம் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க. வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அதான் இந்த வாரம் நிலவரம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆக பிஸ்னஸ்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. அதுலேயும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக வேலை, பிஸ்னஸ் எல்லாமே இந்த வாரம் சுமார். இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அவர் புது நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்சாட்டிஸ்ஃபைடு தான் எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஆறுதலான விஷயம், குரு மட்டும் பார்வை. ஆக இந்த குரு பார்க்கறது, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை இப்போலேருந்தே பேசிக்கலாக பண்ணிகிட்டே வாங்க. அத்தனை விதமான சோசியல் மீடியா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் குறுகிய தூர பயணமாக இருந்தால் நல்லது. லாங் ஜேர்னி எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அடைக்கி வாசிங்க. கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாப நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ, பொருளாகவோ, தனமாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் பணத்தை போடாதீங்க. கலைத்துறையில் இருந்தாலும் அடைக்கி வாசிங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் பெருமாளையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியை 3 கிரகம் பார்க்குறது உங்களுக்கு ஆன்ம பலம், தெய்வ பலம் கண்டிப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகுனா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எஃபர்ட் பண்ணணும், நீங்கள் மனசு வைக்கணும். உங்களுடைய மனசு ஸ்தானத்தில் சனி இருக்கார். அதே சமயத்தில் குருவும் பார்க்குறாரு. அதனால் முதல்ல சனினாலே காலதாமதம், டிலேன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரப்படாமல் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் பிளான் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது, தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல வேலைக்கு போகாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு.
நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ உங்கள் ஃபீல்டில் அவ்வளோக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, செவ்வாய் அங்கே இருக்கார். அப்படி இருந்தாலே யூக வணிகங்கள்லாம் அடைக்க வாசிங்க. எல்லாமே நமக்கு விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் இருந்தாலும் பெருசாக ப்ராஃபிட் இல்லை. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், பொறுமை. இந்த வாரம் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கள், ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த கலைத்துறையை 2 தடவை சொல்கிறதுக்கு காரணம், உங்களுடைய 7ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்காங்க. எதெல்லாம் வெற்றி அப்படின்னா, வழக்குகள் இருந்தால் வெற்றி, எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நல்ல திறமையான தொழிலாளர்கள் உங்களுக்கு, லேபர்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட்டு இந்த வாரம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கெரியர் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் எஃபர்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமார். பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. அதனால் இந்த வாரம் அடக்கி வாசிங்க. எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார். இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் தேவையற்ற செலவினங்கள், போத்தார் சைடு 2மே இந்த வாரம் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் வேண்டான்றவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காளியையும் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க. 5 அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், இறைவனுடைய அனுகூலம் இருக்குதுன்னு அர்த்தம். குரு அங்கே இருக்கார். யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களோ இந்த வாரம் அது நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது, நிறைவேறாமல் இருக்குன்னா அது நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் கிடைக்கும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் நம்மளால் நடக்காத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட, வேலை இருந்தால் கூட இந்த வாரம் வேலையில் எஃபர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸோ, சப்பார்டினேட்டோ, சுப்பீரியரோ யாருமே பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஆகையினால இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடுமான்னா இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். ரொட்டீனாக லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, நோய் குணமாகும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னரோட இந்த பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கும்.
எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கெத்தி காப்பாற்றப்படும். நான் பெரிய லெவலில் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் இருக்குது. வருமானங்கள் சுமார். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. பெரிய ரெகக்னைஸ் இந்த வாரம் இல்லை. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரகங்கள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. அதனால் ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது அப்படி இருக்கிறது. ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அடைக்க வாசிங்க. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் காளியையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.